பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 34வது நாளில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நித்தம் கரம் பிடித்து நடத்தும் நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 34ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 34ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? என் ரட்சிப்பிலிருந்து என் புலம்பலின் வார்த்தைகளிலிருந்து நீர் ஏன் தூரமாக இருக்கின்றீர்? தாவீது பாடிய இந்த 22ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் மிகவும் ஆழமான ஒரு வேதனையின் குரல். ஏன் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இங்கே உள்ளது. ஆனால் அந்த ஒரு கேள்விக்குள் எண்ணற்ற கண்ணீர், தனிமை, வேதனை, நிராகரிப்பு, உடைந்த மனம் அத்தனையும் அடங்கியுள்ளது. தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேள்வியை கேட்டிருப்பார் என்று நான் யோசித்து பார்த்தேன். உங்கள் உணர்ச்சிகளை எல்லாம் ஒரு தண்ணீர் நிறைந்த கண்ணாடி கிளாஸ் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காயம், ஒவ்வொரு புறக்கணிக்கப்பட்ட உணர்வு, ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு மன அழுத்தம், ஒவ்வொரு துரோகங்கள், ஒவ்வொரு தோல்விகள் என அனைத்தும் மெதுவாக அந்த கண்ணாடிக்குள் நிரம்பிக்கொண்டே இருக்கும். நாம் அதை வெளியில் சொல்லவில்லை, யாரிடமும் பகிரவும் இல்லை, தேவனிடமும் முழுமையாக கொடுக்கவில்லை என்றால் அது உள்ளேயே தேங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன பிரச்சனை, அதுதான் அந்த கடைசி சொட்டு. அதனால் கண்ணாடி டம்ளர் நிரம்பி வழிகிறது, மனமுடைந்து வெளியே கொட்டுகிறது. மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ஷனா? ஆனால் அவர்கள் பார்க்காதது அந்த கடைசி சொட்டுக்கு முன்பாக இருந்த 100 சொட்டுகளை. அதே போலத்தான் தாவீது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட போது அவருடைய ஆதங்கத்தை இங்கே கேள்வியாக வெளிப்படுத்துகின்றார். என் தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று. தாவீதின் உள்ளம் நிரம்பிய கண்ணாடி டம்ளர் போல இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தாவீது ஒரே நாளில் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. பல துன்பங்கள், பல துரோகங்கள், பல காத்திருப்புகள், பல மௌனமான ஜெபங்கள், இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஓவர்ஃப்ளோ ஆனது. அதுதான் ஏன் என்னை கைவிட்டீர். ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை, தாவீது என்ன செய்தார்? அந்த ஓவர்ஃப்ளோவை அவர் உள்ளேயே வைத்துக் கொள்ளவில்லை, வெளியே கொண்டு வந்தார். யாரிடம்? தான் நம்பின தேவனிடமே. என கண்பானவர்களே, உங்கள் கண்ணாடி டம்ளர் நிரம்பிக் கொண்டிருக்கிறதா? நீங்கள் ஒரு பெரிய பாரத்தை உங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றீர்களா? நான் ஒன்று சொல்கிறேன், ஓவர்ஃப்ளோ ஆகும் முன், நிரம்பி வழிகிறதற்கு முன் தேவனிடம் போர் அவுட் செய்து விடுங்கள். தேவனிடம் எல்லாவற்றையும் கொட்டி விடுங்கள். நீங்கள் உள்ளேயே வைத்துக் கொண்டால் அது உடைந்து வெளியே வரும். அது உங்களை உள்ளிருந்து காயப்படுத்தும். அது உங்கள் சமாதானத்தை திருடிவிடும். ஆனால் தேவனிடம் கொடுத்து பாருங்கள், அது சுகமாக மாறும், அது ஆறுதலாக மாறும், அது பெலனாக மாறும், அது சமாதானமாக மாறும், அது நம்பிக்கையாக மாறும், அது ஜெபமாக மாறும், அது உங்கள் சாட்சியாக மாறும், அது உங்கள் வலியை வெற்றியாக மாற்றும், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றும், உங்கள் கடந்த காலத்தை சாட்சியாக மாற்றும், உங்கள் தோல்வியை தேவனுடைய திட்டமாக மாற்றும். சங்கீதம் 22:1 ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு ரிலீஸ், அது ஒரு அழுகை, அது ஒரு உண்மையான ஜெபம். இது சாதாரண கேள்வி அல்ல, இது தேவனோடு உள்ள ஒரு உறவு சார்ந்த ஒரு கேள்வி. என் தேவனே என்று 2 முறை அழைக்கின்றார். அந்நியமாக அல்ல, உரிமையோடு அழைக்கின்றார். அதாவது தாவீது தேவனை விட்டுவிடவில்லை, தேவனும் அவரை விட்டுவிடவில்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தேவன் தன்னை விட்டுவிட்டதை போல உணர்ந்த ஒரு ஆதங்கத்தின் பலவீனமான குரல் என்று சொல்லலாம். வேதனை இருந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும், தோல்வி இருந்தாலும் அவர் தேவனை மாத்திரம் விடவில்லை.
என் தேவனே என்று உரிமையோடு சொல்கின்றார். இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த வசனம் பின்னாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசின 7 வார்த்தைகளில் மத்தேயு 27:46 4ஆம் வார்த்தையாக பேசினார். அதாவது தாவீதின் வேதனை தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வேதனையில் நிறைவேறுகிறது. பொதுவாக ஏன் கைவிட்டீர், எந்த நிலையில் இந்த கேள்வி வரும்? தேவன் மிகவும் தூரத்தில் இருப்பது போல தோன்றும் போது, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது, நாம் தனியாக போராடுகின்றோம் என்று உணரும் போது, நியாயமானவர்களாக இருந்தும் துன்பம் அனுபவிக்கும் போது, உண்மையுள்ளவர்களாக இருந்தும் நம்முடைய உண்மை புரட்டி பார்க்கப்படும் போது, தாவீது இங்கே சொல்வது நீர் இல்லை என்று அல்ல, நீர் எங்கே என்றுதான். தேவன் கைவிட்டாரா? இல்லை. ஆனால் உணர்வு என்ன சொல்கிறது? நான் தனியாக இருக்கிறேன், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை என்று. இதுதான் மனிதனுடைய மனம். சில சமயங்களில் தேவன் அமைதியாக இருப்பது போல தெரியும், அவர் தூரத்தில் இருப்பது போல தோன்றும், நம்முடைய குரல் அவருக்கு ரீச் ஆகாதது போல உணரப்படும். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகள் தாவீதின் வாயிலிருந்து வந்தாலும் இதை மிகவும் ஆழமாக உணர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, நம் எல்லாருக்குமே தெரிந்த யோபுதான். யோபு முழுமையாக நீதிமானாக இருந்தும் அவருக்கு மிகுந்த துன்பங்கள் வந்தது. வேதம் சொல்கிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவரது செல்வங்கள் எல்லாம் போயிற்று, அவரது பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், அவரது உடல் நோயால் பாதிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் அனைத்தையும் இழந்தார். அந்த நிலையில் யோபுவினுடைய இதயம் என்ன சொல்லி இருக்கும்? தேவனே, நான் என்ன தவறு செய்தேன்? நீர் ஏன் என்னை இப்படி விட்டுவிட்டீர்? நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படி துன்பத்தின் பாதையில் செல்ல வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? யோபு ஜெபித்தார், ஆனால் பதில் இல்லை. அவர் அழுதார், ஆனால் ஆறுதல் இல்லை. நண்பர்கள் கூட உதவவில்லை, குற்றம் சாட்டினார்கள். நீ ஏதோ தவறு செய்திருப்பாய் என்றார்கள். கூட நிற்க வேண்டிய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பல முறை நடந்திருக்கிறதல்லவா? நாம் ஜெபிக்கின்றோம், பதில் இல்லை. நாம் அழுகின்றோம், ஆறுதல் இல்லை. நாம் காத்திருக்கின்றோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் யோபு எப்படி உணர்ந்திருப்பார்? நான் தனியாக இருக்கிறேன், தேவன் பேசவில்லை. நான் காத்திருக்கிறேன், ஆனால் எதுவும் மாறவில்லை. நான் அழுகிறேன், ஆனால் யாரும் என்னை கவனிக்கவில்லை. என் ஜெபங்கள் வானத்தை தொட்டதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. தேவன் எங்கே இருக்கிறார்? ஏன் அவர் அமைதியாக இருக்கிறார்? நான் நியாயமானவனாக இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள்? என் வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் இருக்கிறதா? இதுவே சங்கீதம் 22:1 உணர்வு. நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? யோபு உண்மையில் தேவனால் கைவிடப்படவில்லை, ஆனால் அவர் அப்படி உணர்ந்தார். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் உணர்வது எப்போதும் உண்மை அல்ல, நாம் நினைப்பது எல்லாம் நிஜமும் அல்ல. தேவன் மௌனமாக இருந்தாலும் அவர் திரைமறைவில் நமக்கான நன்மைகளை ஆயத்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். நமக்கு இப்போது அது தெரியாமல் இருக்கலாம். யோபுவின் வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருந்தார், ஆனால் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தேவன் யோபுவை ஆசீர்வதிக்க குறித்திருந்த அந்த நாள் வந்தது. தேவன் பேச ஆரம்பித்தார். யோபுவிடமிருந்து அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நான் இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தினார். அப்போது யோபு சொல்கின்றார், யோபு 42:5, உம்மை குறித்து என் காதால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்றார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளை அனுபவித்த பிறகு தேவனுடைய வல்லமையையும் ஞானத்தையும் நேரில் உணர்ந்த தருணத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். இது தேவனை பற்றிய வெறும் கேள்வி அறிவிலிருந்து அனுபவ அறிவாக மாறும் நம்பிக்கையை உணர்த்துகின்றது. புத்தியில் தெரிந்த தேவன் இப்போது இதயத்தில் உணரப்படுகின்றார். அவருடைய வேதனை தேவனை புரிந்து கொள்ள முடியாத இடத்திலிருந்து தேவனை அனுபவிக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றது. யோபுவின் வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், யோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் அவர் தேவனை இழக்கவில்லை. துன்பத்தின் நடுவிலும் தேவனை தேடினார். யோபுவின் 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், யோபு இழந்ததை விட இரட்டிப்பாக ஆசீர்வாதம் பெற்றார். எனக்கு அன்பானவர்களே,
நீங்கள் இப்போது யோபுவை போல இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக எல்லாம் வெறுமையாய் காணப்படலாம். என் ஜெபத்திற்கு பதில் இல்லை. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கேட்கலாம், தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆனால் தேவன் சொல்கின்றார், நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். யோபுவின் சம்பவம் நமக்கு சொல்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் தாமதிப்பார், தேவன் மௌனமாக கூட இருப்பார், ஆனால் ஒரு போதும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இன்றைக்கு கேட்கின்ற ஏன் நாளைக்கு இதற்காகத்தான் ஆக மாறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த உணர்வை அனுபவித்தவர்களில் ஒருவர் எலியா தீர்க்கதரிசி. எலியா கர்மலையின் மேல் அரும் பெரும் காரியங்களை செய்தவர். வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. உண்மையான தேவன் யார் என்று வெளிப்பட்டது. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தோற்று போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஜெயம். ஆனால் அதன் பிறகு நடந்தது என்ன? எசபேல் அவரை கொல்லப் போகிறேன் என்று மிரட்டினாள். இந்த செய்தியை கேட்டதும் எலியா பயந்தார், கோடி ஒளிந்து கொண்டார், தனியாக பாலைவனத்தில் இருந்தார். அவர் சொன்னார், கர்த்தாவே போதும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று. இது சங்கீதம் 22:1 அதே போன்ற ஒரு உணர்வு. நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும், தேவனுக்காக அரும் பெரும் காரியங்களை செய்திருந்தாலும், சூழ்நிலை, அவருக்குள் இருந்த மனபாரம், ஆதங்கத்தினால் இந்த கேள்வியை கேட்கின்றார். நான் மட்டும்தான் இருக்கின்றேன், என்னை அழிக்க நினைக்கின்றார்கள், நான் இவ்வளவு நாட்கள் கர்த்தருக்காக நின்று என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்று எலியா நினைத்தார். ஆனால் உண்மை என்ன? தேவன் அவரை கைவிடவில்லை. தேவன் அவருடன் இருந்தார். தேவன் இன்னும் அவரை பயன்படுத்த விரும்பினார். தேவன் எலியாவின் பலவீனத்தை குறை சொல்லவில்லை. எலியாவின் மனநிலையை புரிந்திருந்தார். அவருக்கு தேவையான ஓய்வை கொடுத்தார், உணவு கொடுத்தார், மெதுவாக அவருடன் பேசினார். இந்த பிரயாணத்தில் நீ மட்டும் இல்லை என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இப்போது எலியாவை போல இருக்கலாம். பெரிய விசுவாசம் இருந்தும் சோர்ந்து போய் இருக்கலாம். ஜெபித்தும் பதில் இல்லாததை போல காணப்படலாம். யாரும் இல்லாமல் தனியாக இருப்பதை போல உணரலாம். நீங்கள் கேட்கலாம், தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆனால் தேவன் சொல்கின்றார், நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இது முடிவு அல்ல. நான் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் சிறந்த பகுதியை நீ இன்னும் பார்க்கவே இல்லை. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை நீ நிச்சயம் பார்ப்பாய் என்று சொல்கிறார். எலியாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? விசுவாசிகள் சோர்வடைவார்கள், தேவ மனிதர்களும் சோர்வடைவார்கள், விசுவாசிகள் கூட உடைந்து போவார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எலியாவை சந்தித்து அவர் கடந்து சென்ற சூழ்நிலையிலிருந்து அவரை தேற்றி பலப்படுத்தி வெளியே கொண்டு வந்து வல்லமையாக பயன்படுத்தின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, 22ஆம் சங்கீதம் ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. ஆனால் தாவீது இதை கேள்வியிலேயே முடிக்கவில்லை. அவர் இந்த சங்கீதத்தை வெற்றி மற்றும் நம்பிக்கையுடன் முடித்தார். சங்கீதம் 22 கடைசி வசனங்களில் தேவனை மகிமைப்படுத்துகின்றார். வரும் தலைமுறைகளுக்கு அறிவிக்கின்றார். கர்த்தர் செய்த காரியம் என்று சாட்சியாக சொல்கின்றார். துன்பம் முடிந்து ஜெயம் வந்ததை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றார். கடைசி வசனம் சங்கீதம் 22:31 கர்த்தர் இதை செய்தார் என்று முடிக்கின்றார். ஆம், சங்கீதம் 22:1 கேள்வி, சங்கீதம் 22:31 பதில். அதே போல உங்கள் வாழ்க்கையின் வேதனையும் ஒரு நாள் சாட்சியாக மாறும். பிரியமானவர்களே, இப்போது இப்படி கேட்கிறீர்களா? என் ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? எப்போது இது மாறும் என்று. அப்படியானால் நீங்கள் தாவீதின் பாதையில், யோபுவின் பாதையில், எலியாவின் பாதையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை கூட தொட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இன்றைய ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி அவநம்பிக்கையின் அடையாளம் அல்ல, அது பதிலை தேடும் விசுவாசத்தின் குரல். தாவீது ஆரம்பத்தில் அழுதார், ஆனால் இறுதியில் தேவனை புகழ்ந்தார். அதே போல இன்று நீங்கள் கேட்கின்ற ஏன் நாளை இதற்காகத்தான் ஆக மாறும். இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உங்கள் வாயில் சாட்சி இருக்கும். அதனால்
உங்கள் கேள்வியோடு தேவனிடம் வாருங்கள். உங்கள் வேதனையோடு அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை அவரிடம் திறந்து விடுங்கள். இன்று இந்த இடத்தில் ஏன் என்று அழும் இதயங்களை நன்றி என்று பாடும் சாட்சிகளாக தேவன் மாற்றப் போகின்றார். எனக்கன்பானவர்களே, சங்கீதம் 22:1 நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? உங்கள் ஏன் ஆண்டவரே கேள்வியையும் நீங்கள் தேவனிடம் சொல்லலாம். தாவீது தனது வேதனையை மறைக்கவில்லை. இது உண்மையான உறவின் வெளிப்பாடு. நீர் தூரமாக இருக்கிறீர் என்று உணர்கின்றார். ஆனால் பின்னர் அதே சங்கீதத்தில் தேவனை புகழ்கின்றார். அவரில் நம்பிக்கை வைக்கின்றார். ஆரம்பம் வேதனை, முடிவு விசுவாசம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இதே வார்த்தையை சொன்னார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக உண்மையாக ஒரு இமைப்பொழுது அந்த தனிமையை அனுபவித்தார். அதனால் நாம் ஒருபோதும் முழுமையாக கைவிடப்பட மாட்டோம் என்ற தைரியத்தை, நம்பிக்கையை நமக்கு தருகின்றார். தேவன் அமைதியாக இருந்தாலும் செயலில் தான் இருக்கின்றார். நமக்கு புரியாத போது அவர் செயல்படுகின்றார். நாம் காத்திருக்கும் போது அவர் திட்டமிடுகின்றார். நாம் அழும் போது அவர் அருகில் இருக்கின்றார். தாவீது ஏன் என்று ஆரம்பித்தார், ஆனால் கர்த்தர் இதை செய்தார் என்று முடித்தார். சங்கீதம் 22 தாவீதின் வேதனையான அழுகுரலுடன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தொடங்கினாலும் அது வெற்றிகரமான துதி, ஆராதனை மற்றும் தேவன் தருகின்ற வெற்றியை பற்றிய உறுதியான நம்பிக்கையுடன் முடிகிறது. உங்களுடைய இன்றைய ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி, நம்புங்கள், வெகு விரைவில் நன்றி ஆண்டவரே ஆக மாறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் வடிக்கின்ற கண்ணீரை அவர் அறிவார். நம்முடைய மன குமரலை அவர் கேட்கிறார். மனிதர்களுடைய செவிகளுக்கு எட்டாத கண்ணீரின் கூக்குரலையும் அவருடைய செவிகளுக்கு எட்டுகிறதாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்று ஒரு அருமையான ஒரு சொற்களை நாம் கேட்டோம். தாவீது இவ்வாறாக சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. இதே வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே சொன்னதையும் நான் பார்க்கலாம். நான் சற்று யோசித்து பார்த்தேன். தேவன் நம்மை கைவிட்டால் என்ன ஆகும்? தேவன் நம்மை ஒரு வினாடிக்கு மறந்து போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். நம் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் மூளைக்கு செல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? மெடிக்கல் ரீதியாக பிரெயின் டெட்னு சொல்வார்கள். மூளை ஏங்க நின்றுவிடும். ஒருவேளை ரத்தம் இருதயத்திற்கு செல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக், இருதயம் நின்றுவிடும். நம்முடைய கிட்னி, சிறுநீரகம் ஏங்காமல் போனால் என்ன ஆகும்? வயிறு வீங்கிவிடும். அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். டைஜஷன் சிஸ்டம் ஏங்காமல் போனால் என்ன ஆகும்? உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய நுரையீரல், லங்ஸ் ஏங்காமல் போனால் என்ன ஆகும்? மூச்சு விட முடியாது. அவ்வளவுதான். ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும்னா எல்லாம் நின்றுவிடும். எதுவும் ஏங்காது. நம்மால் ஏங்கவும் முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு பாருங்கள். இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? தேவன் இன்றும் மனிதன் மேல் வைத்த அன்பிலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். சிலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வாறாக சொல்ல வேண்டும்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பினார். 2 கொரிந்தியர் 5:21 பார்ப்பீரனா, அவர் பாவம் அறியாதவராக இருந்த போதிலும் அவர் நமக்காக பாவமானார். பாவம் என்பது ஒரு இருள், ஒரு தடுப்பு செவுரு. தேவனையும் மனிதனை பிரிக்கிற ஒரு தடுப்பு சவராக இருக்கிறது. ஆம், உலகத்தின் பாவம் இயேசு கிறிஸ்து மேல் சுமக்கப்பட்டிருந்த போது, பாவம் அவர் மேல் வந்தபோது, அதுவரைக்கும் பிதாவும் அவரும் முகமுகமாக பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த அவர், உலக பாவம் அவர் மேல் சுமக்கப்பட்ட போது அந்த இருள், அந்த பாவமானது இருவரையும் பிரித்தது. பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. இந்த அங்கலாய்ப்பு தான் அவர் அவ்வாறாக புலம்ப வைத்தது. எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள்,
இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டங்கள் ஊடாக அவர் கடந்து சென்றார். யாருக்காக? நமக்காக. சீமோன் பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், 3 தடவை மறுதலித்தார். ஆனால் திருமமாக அவரை சந்தித்த போது இயேசு அவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, நீ என்னை நேசிக்கின்றாயா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பிலே மாறவே இல்லை. அவருடைய அன்பு மாறாமல் இருக்கிறபடினால் அவர் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள், அவர் நமக்கென்று வைத்திருக்க நன்மைகள், அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. தன் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். எல்லா வேதனைகள், எல்லா அவமானங்கள், எல்லா கண்ணீரை அவர் பொறுமையோடு சகித்தார். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். யாருக்காக? சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆம், நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க, நம்மை பிழைக்க வைக்க அவர் தன்னை இழக்க தன்னை அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை அதிகமாக நம்மை நேசிக்கிற தேவன், நம்மிடத்தில் குறைகள் இருந்தாலும், நம்மிடத்தில் பல பலவீனங்கள் இருந்தாலும், உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் இன்றும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதால் தான் இன்றும் நாம் பிழைத்திருக்கிறோம். அதெல்லாம் 11th காலத்துல அவருடைய பாடுகளை தியானிக்கிறேன். இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நினைப்போம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற, அவர் நமக்கென்று ஈவாக கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்பை குறித்து மற்றொருடத்தில் பரிசாற்றுவோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக திகழ்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்க, எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகளை நீர் அறிவீர். அப்பா, எங்கள் மனதிற்கு ஒவ்வொரு கணக்கங்களை நீர் அறிந்திருக்க, நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே நான் கட்டளையிடுவேன் சொன்னவர். எல்லா கலக்கங்கள், எல்லா வேதனைகள், எல்லா மனக்லேசங்களை எடுத்து போடுங்கப்பா. அப்பா, எல்லா நிலையிலும் உம்மை போல பரிசுத்தமாயிருக்க, எங்கள் தீர்மானத்தில் உறுதியாயிருக்க கிருபையாக எங்களை பலப்படுத்துங்க. உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.